எந்த உள்ளம் தங்க வேண்டும், இந்த நாளும் உங்கள் நாம் பாட வேண்டும். உங்கள் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உங்கள் நாம் பாட வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் கள்ளத்தனமான எண்ணமெல்லாம் நீங்க ஆண்டவரே, நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உங்கள் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். உங்கள் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். பாவமான பாவம் எல்லாம் நீங்க வேண்டும், என் பாவமான பாவம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உங்கள் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும், ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் ஹல்லேலூயா, சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். உங்கள் நாவி எந்த உள்ளம் தேவனுக்காக ஏங்குவோம், அதற்கெல்லாம் ஏங்குகிறோம், அதற்கெல்லாம் ஓடுகிறோம். உங்கள் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து பணிய எஸ்லோரே வாழ்நாள் உண்மையாக நாளே வாழ்நாள் ஜீவனமாக தேவனை நாளே. உங்கள் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். ஏனே கோட்ட உறவு என்றும் தொடரவே சபரமரமரமம் என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உங்கள் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். உங்கள் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். அவர் தங்கணும், அவர் தங்க விரும்புகிறார், நாம் தான் அவரை தள்ளுகிறோம். இது என்றென்றைக்கும் நாம் தங்கும் இடம் என்று சொன்னார் அல்லவா. ஒரு இடத்தை அல்ல, நம் உள்ளத்தில் தங்க விரும்புகிறார். உள்ளத்துக்குள் இயேசு தங்கிவிட்டார், அதை விட மகிழ்ச்சி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இயேசு அன்றைக்கு சகை வீட்டிலே வந்தபோதே மகிழ்ச்சி என்று சொன்னார். இன்றைக்கு இயேசு நம் உள்ளத்தில் தங்குவார் என்று சொன்னார். எத்தனை மகிழ்ச்சி! ஆழத்தில் போகும், அர்த்தத்தோடு வாழும். இந்த அனுபவம் போதா, கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு இருக்கவே கூடாது. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு இருக்கவே கூடாது. இந்த ஆண்டு இன்னும் அதிகமாய் அன்பு கூற, இன்னும் அதிகமாய் ஆசையை தேட நம்ம எப்ப கொடுப்போமா? கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீங்கி மூழ்கவே சொல்லுங்க, நீங்கி
நதியாக வாரும் போதகரே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. எல்லாம் சொல்லுங்க, அந்த குடும்பங்கள் இடமெல்லாம் எந்த போகிறோம் இருப்போம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் ஆண்டவரை இட்டு கணக்கு செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. அருமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, கோடி கோடி நீரவம் உண்டோ, ஓடி ஓடி வரவீச ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியாது. கோடி நீரவம் உண்டோ, ஓடி ஓடி வரவீசனோ, பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆசை சொல்லுங்க, பரலோக தேவனுக்கு ஆசை இருக்கணும். அருமையா சொல்லுவோம், அருமையா சிறந்த போதகரப்பா. வற்றாத ஜீவ நதியே, வற்றாத நதி அல்லவா, ஜீவ நதியாக, கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும். தாராள மனதோடு தேவனை ஆராதிப்போம். எல்லாம் தாராளமாக செய்து தேவனுக்கு கனிதர வேண்டும். தாராளமாய் இலைகள் எல்லாம் மருகாகலோ, இலைகள் எல்லாம் மருகாய் மாறுகிறார்கள். Yes, Lord. கனிகள் எல்லாம் சுவையான வாழ்க்கை வாழ, கனிகள் எல்லாம் சுவையாகலோ. அருமையா அருமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வற்றாதவர் இந்த ஆண்டு எதுவும் வற்றாதபடிக்கு எல்லாம் செழிக்கும், எல்லாம் செழிக்கும். உங்கள் வாழ்க்கையில் எதுவும் வற்றி போகாது, வறண்டு போகாது, செழித்து பிரவாகித்து ஓடும் நதி போல உங்கள் வாழ்க்கை, நதி போல் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வற்றாதவர் அவர். எல்லா காரியமும் வற்று போகும், குறைந்து போகும். அவர் நிறைவானவர், அவர் வற்றாதவர். அவரோடு இணைந்து இந்த ஆண்டு பயணம் செய்வோம். இயேசு இல்லாதபடிக்கு நாம் ஒரு நாளையும் கடக்காதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் முன்வைத்து செல்வோம். அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னார் அல்லவா, அவரை முன்பாக வைத்து செல்வோம். எப்போதும் ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன், ஆராய்ச்சி செய்வேன் என்ற வண்ணமாக அவருடைய காரியங்களுக்காய் ஆராயும். அவரை இந்த ஆண்டிலே முதன்மையாய் வைக்கின்ற போது அதிசயத்தை காணும்படியான ஒரு வாழ்க்கை நம் வாழ்க்கையில் கடந்து வரும். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக, கர்த்தருக்குள்ளாய் களி கூறுகிறவனாய் வாழும்போது கட்டளை அவர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போனபடினாலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ஆபிரகாமை பேசுகிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு அவன் கீழ்ப்படிந்து கடந்து வந்த அவருடைய தேவ சித்தத்தை செய்தபடினால் அதே வண்ணமாக நன்றியிடமை துதிக்கிறையா, நன்றி செலுத்துகிறோம். நம் வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கிறார். நம் வழி தப்பி வாழ்ந்த காலங்கள் உண்டு, கர்த்தர் நம்மை நேர் வழியிலே கொண்டு வந்திருக்கிறார். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தறிந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழி அதை
சந்தோஷம் அல்ல, யாருக்கோ சந்தோஷம் அல்ல, என்னில் சந்தோஷம். அது பொங்குகிற சந்தோஷம், அது வளர்கிற சந்தோஷம். அது வளர்ந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். உலகத்தின் ஐக்கியமெல்லாம் குறையும், பலன் குறையும், அந்தஸ்து குறையும், அழகு குறையும். ஆனால் சந்தோஷம் பொங்கிக் கொண்டே இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். வயது ஆறாத சந்தோஷம்தான், இளமை குறைய குறைய சந்தோஷம்தான். இளமையில தான் உலகத்தில் சந்தோஷப்படுவாங்க, ஆனால் வயதாகும் போதும் சந்தோஷம். இயேசுவே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை சந்தோஷப்படுத்தும்படியா கடந்து வந்து உலாவுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சந்தோஷம் இன்றைக்கு மாத்திரம் அல்ல, என்றென்றும் சந்தோஷம். அப்பா என்றென்றைக்கும் இருக்கிறவர் அல்லவா, என்றென்றும் சந்தோஷம் நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு காரு